சாவு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, பார்த்தாருன்னா நாட்டை விட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பார்த்தாரு, நாட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. துறவரம் சொல்றாரு. இந்த கதைகளை எல்லாம் இது எல்லாமே ஒரு கதைகள் அப்படின்னு நம்முடைய அம்பேத்கர் வந்து மிக ஆழமான விரிவுரை எழுதி புத்தரும் தம்மம் புத்தரும் மிக அற்புதமா வந்து எழுதியிருக்கிறார். அது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நதி இருக்கு. அந்த நதியோட பேர் வந்து ரோகிணி. அந்த ரோகிணி நதியை பங்கீடு செய்வது, நதிநீர் பங்கீடு இன்னைக்கு நிறைய பிரச்சனை தான். அந்த தண்ணீரை அவர்கள் பங்கீடு செய்வதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ புத்தர் இருக்கக்கூடிய சாட்சிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த இனக்குழு மீது போர் தொடுக்கணும்னு சொல்லுவாங்க. போர் தொடுக்கணும்னு சொல்லும்போது தண்ணீரை பிரித்து கொடுப்பதுதான் முறை, போர் கொடுப்பது தவறு. அதனால் அவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். இதுதான் அம்பேத்கர் சொல்ற உண்மையான வரலாறு. அதாவது தண்ணீருக்காக வந்து தன்னோட நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர் தான் புத்தர். சோ நம்முடைய இந்திய மரபில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆழமான தண்ணீரை குறித்த ஒரு புரிதல் உள்ள ஒரு வரலாறு, முக்கியமான கதை, முக்கியமான ஒரு வரலாறு வந்து புத்தருடைய. அதற்கு பிறகு இந்திய வரலாற்றில் வந்து ஒரு இந்திய வரலாற்றின் நவீன தந்தை அல்லது நவீன இந்தியாவின் தந்தை அல்லது மக்களால் மகாத்மா என்று முதலில் அழைக்கப்பட்ட மகாத்மா ஜோதிராவ் பூலே வந்து தண்ணீருக்கும் அவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னா 1890களில் வந்து தண்ணீர் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இன்னைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் 2014 வரைக்கும் நாம் எல்லோரும் பேசுவது போல தண்ணீர் வந்து ஒரு பொதுவான எல்லோருக்கும் பொதுவான அல்ல. குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தண்ணீர் விலக்கி வைக்கப்பட்டே இருந்தது காலகாலமாக. தண்ணீர் வந்து ஒரு பொதுவான விஷயம் அல்ல. அப்படின்னா இன்னைக்கே 2014 தண்ணீர் பொதுக்குளத்தில் தண்ணீர் இருக்க முடியாத நிலைமை, தனி தண்ணீர் தனி கோடை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து 1890கள் பார்ப்பனர்கள் ரூல் பண்ண, பேஷ்வார்கள் ஆட்சி பண்ண, பார்ப்பனர்கள் இந்தியாவில் எங்கேயுமே ஆட்சி புரியல. ஆனா அப்படி ஆட்சி புரிஞ்சது வந்து மராட்டியத்தில் மட்டும்தான். அப்படி பூனாவில் வந்து உச்சபட்ச ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தேசம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தவங்க எல்லாரும் கழுத்துல சாணிப்பால், கழுத்துல ஒரு தலித்துகள் வந்து கழுத்துல வந்து பெரிய குடுவை கொண்டிருக்கணும், அவங்க நடந்து வந்தாலே சத்து கேட்கணும், அவங்க நடந்தாலே வீட்டுக்கு போயிடுவாங்க. இவ்வளவு பயங்கரமான ஒரு கொடூரமான தீண்டாமை நிலவிய அந்த சமூகத்தில் வந்து அங்க வந்து எப்படி வந்து தண்ணீர் இருந்திருக்கும், தண்ணீர் நிச்சயமா பொதுவானதா இருந்திருக்காது. அப்போ மகாத்மா ஜோதிராவ் பூலே தான் இந்தியாவின் நவீன தந்தை தான் முதல்ல ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிணறை வந்து ஆழப்படுத்தி எல்லோரும் வீட்டில் வந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் சொன்னார். அதாவது புத்தருக்கு பிறகு தண்ணீரை வந்து பொதுவானது, எல்லோரும் இந்த வீட்டில் வந்து தண்ணீர் அருந்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது வந்து மகாத்மா ஜோதிராவ் பூலே. அவர் தான் தன்னுடைய சாதக் சௌந்த மண்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி நம்முடைய திராவிட இயக்கம் தோன்றுவதற்கும் காரணமாக இருந்தவர். அவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி தலைவர். அவரை பற்றி நீங்கள் மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம எல்லோருக்கும் ஒரு அம்பேத்கருடைய குரு. அம்பேத்கர் வந்து அம்பேத்கரே ஒரு மாபெரும் படிப்பாளி, 2 PhD வாங்கியிருந்தவர். உலகத்தில் அவரை போல படித்தவர் இல்லை. அவரே தன்னுடைய குரு என்று சொல்லவர் மகாத்மா ஜோதிராவ் பூலே. அவருடைய புத்தகங்களை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும். மூணாவதாக உங்க எல்லோருக்கும் தெரிந்த மகத் போராட்டம் 1925களில் 20களில் வந்து அம்பேத்கர் வந்து மகத் குளத்தில் இறங்கி தண்ணீரை அருந்தினார். புதுக்குள தண்ணீர் அருந்தக்கூடாது என்ற குளத்தில் வந்தார். அது கூட நாம் எல்லோரும் பார்ப்பது போல எளிமையான போராட்டம் அல்ல. 2-3 தடவை அந்த இடத்துக்கு போய் 3 தடவை தோல்வியுற்று அம்பேத்கரா மற்றவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அம்பேத்கர் அந்த இடத்திற்கு சென்று மனு தர்மத்தை எரித்து அந்த தண்ணீரை அருந்துகிறார். அப்போ இந்தியா அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற தண்ணீர் பிரச்சனைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை வந்து வேற. அதை வந்து வர்க்க வேறுபாடுகளால் விளக்க முடியாது. மார்க்சிஸ்ட் உலகம் முழுக்க இருக்கிற தண்ணீர் பிரச்சனையை மார்க்சியவாதிகள் விளக்கும் போதாக தமிழ்நாட்டில் விளக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தெருவில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பனுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய உரிமை இல்லை. இன்னொரு வீட்டில் இருப்பவர் தண்ணீரை கொடுக்க மாட்டேங்கிறார். இதை வந்து எப்படி மார்க்சியன் பெர்ஸ்பெக்டிவ்ல புரிந்து கொள்ள முடியாது. அம்பேத்கர் பெரியாரை படிப்பதன் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இது வந்து வர்க்க வேறுபாட்டை தாண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இந்தியாவில் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் தண்ணீர் வந்து ஒரு பொதுவான எல்லோருக்குமான தண்ணீர். இன்னும் நிறைய ஊர்களில் சண்டை நடக்கிறது. தண்ணீரை மற்றவர்களுக்கு தரமாட்டார்கள் என்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தண்ணீரை பற்றி ஒரு புத்தகம் எழுதும் பொழுது, தண்ணீரை பற்றி நாம் சில விஷயங்களை பேசும் பொழுது, இந்தியாவில் இருக்கிற வர்ணாசிரம சாதிய ஒடுக்குமுறைகளை, ஏற்றத்தாழ்வுகளை, தீண்டாமை கொடுமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் நாம் வந்து தண்ணீரை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அது
அதுதான் முதல் கோணம். இரண்டாவது கோணம், நம்மளுடைய மரபிலே வந்து ஏற்கனவே சொன்னேன், அம்பேத்கர் தண்ணீரை எவ்வளவு அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார், தண்ணீரை வந்து திருவள்ளுவர் எவ்வளவு நுட்பமாக பயன்படுத்தினார், பல்வேறு விஷயங்கள். இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மரபுல நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு தண்ணீர் பொதுச்சொல்லானவரல்ல, விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மாதிரி காரியங்களை சொன்னேன். அதை தாண்டி எப்படி இவ்வளவு நாட்கள் வந்து சங்க இலக்கிய காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய குளங்கள், நம்மளுடைய ஏரிகள், நம்மளுடைய ஆறுகள், இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா, தண்ணீர், ஏரி, குளம், ஆறு, பாசனம் அப்படின்னு தெரியும். ஆனா தண்ணீரை சேமிக்கும் முறை 27 வகைப்பட்டது